அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை மூன்றாவது முறையாக இந்தியா வென்றிருக்கிறது. நியூசிலாந்தை பழிதீர்த்து இந்தியா பட்டம் வென்றிருக்கிறது. துபாயில் நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வென்று தற்போது இந்திய அணி மகுடம் சூடியிருக்கிறது. சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் கிரிக்கெட் ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரம்மாண்ட LED திரையில் பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரைகளில் நியூசிலாந்து இந்தியா இடையிலான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்பட்டது. இந்நிலையில் 2002, 2013 என அடுத்ததாக 2025 மூன்றாவது முறையாக சாம்பியன்ஸ் டிராபி பட்டத்தை வென்றிருக்கிறது இந்தியா. இந்தியாவின் வெற்றியை ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நேரலை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை மற்றும் மெரினா கடற்கரைகளில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட LED திரைகளில் கிரிக்கெட் போட்டியை கண்டு ரசித்த ரசிகர்கள் இந்தியாவின் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பட்டாசு வெடித்தும் உற்சாக குரல் எழுப்பியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை பெசன்ட் நகர் மற்றும் மெரினா கடற்கரைகளில் வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட LED திரைகளில் கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்பட்ட நிலையில் தற்போது இந்தியாவின் வெற்றியை ரசிகர்கள் உற்சாக முழக்கத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2022 இலங்கையுடன் சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற நிலையில் 2013 இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இந்நிலையில் 2025 நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. ஓட்டு. நன்றி பாலவேல். வரலாற்று சாதனையை இந்திய அணி படைத்திருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் மகுடம் சூடி ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக மாற்றி அமைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் இந்தியா இலங்கையும் சேர்ந்து 2002ஆம் ஆண்டு இதே சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியிருந்தோம். அதற்கு பிறகு மகேந்திர சிங் தோனி 2013ஆம் ஆண்டு சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியிருந்தார். இதற்கு பிறகு தற்பொழுது ரோஹித் சர்மா 2025ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு மகுடம் சூடி சாதனை படைத்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு வரலாற்று வெற்றி. ஏற்கனவே 2000ஆவது ஆண்டுல இதே நியூசிலாந்துக்கு எதிராக தான் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது. அந்த தோல்விக்கு தற்பொழுது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பழிதீர்த்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் ரசிகர்கள் கொண்டாட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மைதானத்தில் எப்படி பார்த்து ரசித்து கொண்டாடி தீர்த்தாங்களோ அதற்கு நிகராக தற்பொழுது மெரினா கடற்கரையும் பெசன்ட் நகர் கடற்கரையும் கொண்டாட்ட காட்சிகள் பார்க்கும்பொழுது ஒரு சூப்பர் சண்டேவாக மாற்றி அமைத்திருக்கிறது இந்த இந்திய அணி அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலாற்று நிகழ்வில் வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அதிக விக்கெட்டை வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்தில் இருக்கிறாரு. கடைசி ஃபைனல் மேட்சில் ரோஹித் சர்மா 76 ரன்கள் அடித்து ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு பண்ணார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்த்து 3வது முறையாக இந்த சாம்பியன் மகுடம் சூடி இருக்கிறது. நம்ம பெசன்ட் நகர் கடற்கரையிலிருந்து நமது செய்தியாளர் செல்வா நம்மோடு இணைந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எப்படி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அதற்கு முன்பாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய நம்ம செல்வாட்ட கேட்கலாம். ரசிகர்களுடைய மனநிலை என்ன, பதிவு பண்ணலாம் செல்வா. சண்டை ரசிகர்களை பொறுத்த மட்டில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மதிய நேரத்திலிருந்து இங்கே திரண்டிருந்த ஒரு சூழலில் இப்போது அவர்கள் வெற்றியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்.
மேற்பட்டோர் வந்து இங்க வந்து பிரம்மாண்டமா கலந்துக்கிட்டு கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு காட்சி. அதே எப்படி சிஎஸ்கேல 2023 ஃபைனல்ல முடிச்சாலும் அதே மாதிரி ஜடேஜா பால் பவுண்டரி. ஒரு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை காட்டிலும் மெரினா அதிக அளவு மக்கள் கூட்டத்தால் ரசிகர்களால் நிரம்பி வழியக்கூடிய காட்சி. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக மக்கள் வந்து இதை கொண்டாடி இருக்காங்க. எப்படிமா இருக்கு தம்பி? நல்லா விளையாடுனாங்க, இந்தியா சூப்பரா விளையாடுனாங்க. அதாவது சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் ஒட்டுமொத்தமாக சென்னையே திரண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான செய்து சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் மெரினா கடற்கரையில புத்தாண்டு கொண்டாட்டம் தான் இது போன்று பிரம்மாண்டமான பொதுமக்களுக்கு மத்தியில் நடக்கும். இந்த வகையில புத்தாண்டு கொண்டாட்டத்தையும் மிஞ்சும் அளவிற்கு இந்திய அணியினுடைய இந்த வெற்றியை மெரினா கடற்கரையில கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறாங்க. ரசிகர்களுடைய மனநிலை என்ன, அந்த கொண்டாட்ட காட்சிகள் அங்கிருந்து பதிவு பண்ணீங்க. அடுத்து பெசன்ட் நகர் கடற்கரையிலிருந்து நமது செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய கொண்டாட்ட காட்சிகளோடு இணைந்திருக்கிறார். கோகுல், இனி உங்களிடம். கோகுல், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நிகரான ஒரு கொண்டாட்டம் மெரினா பெசன்ட் நகர் கடற்கரையில ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டுதான் T20 உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றி ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது. தற்பொழுது 3வது முறையாக அடுத்த ஆண்டு 2025 ஒரு ICC நடத்தக்கூடிய ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல நம்ம சாம்பியன் மகுடம் சூடி இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய கொண்டாட்ட மனநிலை எப்படி இருக்கு? கோகுல், நீங்க இனி பதிவு பண்ணலாம். பெசன்ட் நகர் கடற்கரையில தற்பொழுது இந்தியாவுடைய இந்த சாம்பியன்ஸ் டிராபியில் பட்டம் வென்றதை தற்பொழுது கோப்பை வென்றதை கொண்டாடி தீர்க்கிறார்கள் ரசிகர்கள். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்தோடு இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ரசிகர்கள்ட்ட கேட்கலாம், மேடம், இப்ப இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, இங்க மேட்ச் எப்படி இருந்துச்சு? இந்த பாட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வீட்லன்னா 3-4 பேரோட பாப்போம், இங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. த்ரில்லிங்கா போச்சு மேட்ச். ரொம்ப ஹாப்பி. யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு மேட்ச்ல? கண்டிப்பா ரோஹித் அண்ட் நியூசிலாண்டோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருந்தது. அவங்க பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக தற்பொழுது இது போன்ற ஒரு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. மேட்ச் எப்படி மாறிச்சு? இல்ல இதுல எதனா கரை தெரியுதா? தொடர்ந்து இதுதான் இந்தியா. நாங்க இந்தியா ஃபேன்ஸ். இன்னைக்கு ஜெயிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னைக்குமே இந்தியா தான். இதுக்கப்புறம் வர எல்லா சாம்பியன்ஷிப்புமே நாங்க மட்டும்தான் அடிப்போம். இந்தியா, ஆல்வேஸ் இந்தியா. இந்தியன். மேட்ச் எப்படி சார் இருந்துச்சு? இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா அடிச்சு கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பாண்டியா அவுட் ஆயிருந்தாலும் ஜடேஜாவும் ராகுலும் கூலா நின்று ஆடி வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். ப்ரெஷரே இல்லாம ஆடி கொடுத்தாங்க. செம்ம ஹாப்பியா, ப்ரெஷரே இல்லாம கூலா ஜாலியா ஒரு எக்ஸைட்மெண்டோட பார்த்த மாதிரி இருந்தது. செம ஓவராலா எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல மேட்ச் பார்த்தா எப்படி இருந்துச்சு? பீச்ல ஒரு வேற லெவல்ல எக்ஸ்பெக்டே பண்ணல. இவ்ளோ கூட்டமா இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் அந்த ஜெயிச்சோம் அந்த கடைசி 4க்கு அப்புறம் வந்த அந்த ஒரு குஷி, ஏதோ நாங்களே ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. தொடர்ந்து இங்க பெசன்ட் நகர் கடற்கரையில ரசிகர்கள் இந்த இந்தியாவோட வெற்றியை கொண்டாடி இருக்கிறாங்க. தொடர்ந்து ரசிகர்கள்ட்ட பேசலாம். இப்ப மேட்ச் பாத்திருக்கீங்க, இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர், சரியான சந்தோஷம். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கோம். சரி, அதுவும் நியூசிலாண்டுக்குமே நம்ம வந்து பாராட்டு கொடுக்கணும்னா வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு சரியான மேட்ச். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லா மேட்சஸுமே போனதுக்கு இந்தியா மேட்சுமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டு பிளேயர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த தருணத்தை எப்படி? இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இனிஷியலாக சான்ஸ் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளாட 3 மேட்ச்லையுமே 9 விக்கெட்னது சரியானது. அவரோட 2 விக்கெட் தான் க்ரூஷியல். அப்போ அது அவரும் குல்தீப் யாதவ் போட்ட ப்ரெஷர்னால தான் ஒரு 30 ரன் நமக்கு வந்து கம்மியாக இருந்தது. இல்லைனா நமக்கு இன்னும் வந்து ப்ரெஷராக இருக்கும். அதனால வருண் சக்கரவர்த்தி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்தோடு தற்பொழுது வெற்றியை கொண்டாடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பெசன்ட் நகர் கடற்கரை முழுவதுமே இந்த கொண்டாட்டமானது இருக்கிறது. இந்தியாவோட வெற்றியை தொடர்ந்து ரசிகர்கள் கொண்டாடி வர்றாங்க. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க அங்க பள்ளிக்கரணையில இருந்து வரோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு வின் பண்ணது. லாஸ்ட் மினிட் டென்ஷனா இருந்தது, பட் ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய கிரவுட்ல மேட்சை பாத்திருக்கீங்க, ஒரு சாம்பியன்ஸ் டிராபி மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஃபேமிலியோட வந்தோம், கிட்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. இந்தியா ஜெயிச்சிருச்சு, எப்படி பாக்குற, எப்படி நினைக்கிறா? ஜாலியா
நல்லது, இந்தியா ஜெயிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தெரியாது 5 வருஷமா காப்பாத்தி பல கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்தியா ரொம்ப வின் பண்ணது பெரிய விஷயமா இருந்துச்சு. வேர்ல்டு கப் மிஸ் பண்ணாலும் இந்த கப்பை பிடிச்சிட்டாங்க. வேற லெவல். கிரவுண்ட்ல மேட்ச் பார்க்கற எப்படி இருக்கு? இந்தியாவின் இந்த வரலாற்று வெற்றியை ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில மெரினா கடற்கரையிலும் பெசன்ட் நகர் கடற்கரையிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தை மீண்டும் ஒரு முறை நமது இந்திய ரசிகர்கள் நிகழ்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மெரினா கடற்கரையிலிருந்து செல்வாவும் பெசன்ட் நகர் கடற்கரையிலிருந்து கோகுலும் நம்மோடு தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலையை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கொண்டாட்ட காட்சிகளை நம்மளோடு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் தற்பொழுது மெரினா கடற்கரையிலிருந்து செல்வா மீண்டும் இணைகிறார். செல்வா, அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் இன்னும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி இதே மாதிரியான ஒரு கொண்டாட்டம் தான். கேக்லாம் வெட்டி மெரினாவே அதிர்ந்துச்சு. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. நிச்சயமா இப்ப எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய கொண்டாட்ட காட்சிகளை நீங்கள் பதிவு செய்யலாம். நிச்சயமா கடந்த இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலாக நடைபெற்ற கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டியிலும் இதே மாதிரி தான் மெரினா கடற்கரை பெசன்ட் நகர் கடற்கரையில் ஒரு பிரம்மாண்ட கொண்டாட்டம் அரங்கேறியது. தற்பொழுது மீண்டும் அதே கொண்டாட்டத்தை இந்திய வீரர்கள் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறாங்க. சென்னை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்தும் கடைசி வரை போராடி வெற்றிக்கு போராடினாங்க. இருந்தாலும் நமது இந்திய ரசிகர்கள் ஜட்டு எப்படி 2023 IPL ஃபைனல்ல நம்ம சிஎஸ்கேக்கு 4-6 அடிச்சு கப்பு வின் பண்ணி கொடுப்பாரு, அதே மாதிரி ஒரு பவுண்டரி அடிச்சு வின்னிங் ஷாட் அடிச்சு ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கிறாரு, கொண்டாட்டத்தை விதைச்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்காங்க. இந்தியா முழுவதுமே வான வேடிக்கையால் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த இறுதி யுத்தம் அமைந்திருக்கிறது. 2000ஆவது நடைபெற்ற இதே சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை சந்தித்தது. ஆனால் இம்முறை அந்த தோல்விக்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. 3வது முறையாக சாம்பியன் கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி இருக்கிறது. கடைசியாக 2013ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி இந்த சாம்பியன் மகுடம் சூடியது. அதற்கு பிறகு நம்ம ரோஹித் சர்மா அந்த கோப்பையை தட்டி தூக்கி இருக்கிறாரு. அதுவும் பாகிஸ்தான் நடத்திய இந்த சாம்பியன்ஸ் டிராபியை கடைசியா 2017ஆம் ஆண்டு தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்திற்கு பிறகு இந்த சாம்பியன்ஸ் டிராபி நடக்குது. அதே பாகிஸ்தான் அணியிடமிருந்து இந்திய அணி அந்த கோப்பையை தட்டி தூக்கி இருக்கிறாங்க. ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காண்பித்திருக்காங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற T20 உலக கோப்பையில் இந்திய அணி வெற்றி வாகை சூடியது. தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபியிலேயே இந்தியா வெற்றி வாகை சூடி இருக்கிறது. அடுத்தடுத்து ICC நடத்தக்கூடிய தொடர்களில் இந்தியா வெற்றி வாகை சூடி ஒரு வரலாற்று சாதனையை இந்திய அணி நிகழ்த்தி காண்பித்திருக்கிறாங்க. நிச்சயமா ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா இந்த இறுதி போட்டி துபாயில் நடைபெற்ற இந்த இறுதி போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியினுடைய கேப்டன் முதல்ல பேட்டிங்கை தேர்வு செய்தார். அந்த வகையில் 251 ரன்களுக்கு அந்த அணி 50 ஓவர்களில் எடுத்தாங்க. 252 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற எளிதான இலக்கோடு தான் இந்திய வீரர்கள் களமிறங்கினாங்க. இந்திய அணியில் தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு நம்பிக்கைக்குரிய வீரராக திகழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இதே நியூசிலாந்து அணிக்கு எதிராக தான் லீக் சுற்றில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். கடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு அபாரமாக செயல்பட்டு 2 விக்கெட்டை வீழ்த்தினார். தற்பொழுது மேலும் ஒரு 2 விக்கெட், 9 விக்கெட் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி 2வது இடம் பிடிச்சிருக்கிறாரு. முதல் 2 போட்டியில் அவருக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தும் அதிக விக்கெட்டை வீழ்த்திய வீரர்களின் பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறி ஒரு இந்தியாவிற்கு மாற்று அஸ்வினுக்கு மாற்றான வீரர் உருவாகிவிட்டேன் என்பதை சர்வதேச அரங்களை இந்த ICC சாம்பியன்ஸ் டிராபி மூலமா தன்னை நிரூபித்திருக்கிறாரு. 33 வயது அதிக வயதில் இந்திய அணிக்காக ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில அறிமுகமான வீரர் என்ற ஒரு சாதனை, அறிமுகமான போட்டியிலேயே அதிக விக்கெட் எடுத்த வீரர் என்ற சாதனை என பல்வேறு சாதனைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி சாதனை படைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொண்டாட்டத்தில் திளைக்க வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தடுத்து இந்திய அணி ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த கிரிக்கெட் விளையாட்டு அப்படின்றது அடுத்த ஒலிம்பிக் போட்டியிலேயே வர காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு வெற்றி ஒலிம்பிக்ல இந்தியாவிற்கு ஒரு கோல்டு மெடல் எடுத்து வைங்க அப்படின்றத நிரூபிக்கும் விதமான ஒரு வெற்றியை நம்பிக்கையை நமது இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து விதைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. 252 ரன்கள் எடுத்தால் எளிதான வெற்றி என்ற நிலைமையில தான் தொடக்க ஆட்டக்காரராக ரோஹித் சர்மாவும் சும்மன் கில்லும் களமிறங்கினாங்க. ரோஹித் சர்மா ஒரு அபாரமாக செயல்பட்டு 76 ரன்கள் அடித்து ஒரு சிறப்பான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. விராட் கோலி ஒரு ரன்ல ஆட்டமிழந்து சற்று ஏமாற்றத்தை அளித்தாலும் அதற்கு பிறகு வந்த சுரேஷ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, KL ராகுல், ஜடேஜான் ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவிற்கு 3வது மகுடத்தை சூடி காத்திருக்கிறார்கள்.